அடுத்ததாக நம்முன் பேச வருபவர் எண் 10 சைலேஷ் எம். முக்கணிகளில் சிறந்ததுமா ஆங்கில மாதத்தில் சிறந்ததுமே தமிழ் மாதத்தில் சிறந்தது இம்மூன்று எழுத்துக்களும் சேர்ந்து மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களே, என் உயிர் நண்பர்களே என என் முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை துவங்குகிறேன். விவசாயி ஒரு நாட்டின் முதுகெலும்பு பற்றிய உரையை முன்வைக்க இன்று உங்கள் முன் வந்துள்ளேன். விவசாயம் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு துறையாகும். மேலும் பல நாடுகளுக்கு இது நம் நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. காலப்போக்கில் அது மிகவும் வளர்ந்தது. இப்போது இந்த நவீன காலத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்பாடு கிட்டத்தட்ட அனைத்து பாரம்பரிய விவசாய முறைகளையும் மாற்றியுள்ளது. இந்த விவசாய பரிணாமம் தன்னை மட்டுமல்ல நாட்டின் பிற துறைகளின் வளர்ச்சிக்கும் பங்களித்தது. இந்தியா பெரும்பாலும் விவசாய துறையே சார்ந்துள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் விவசாயம் செய்தாலும் நீண்ட காலமாக அது வளர்ச்சியடையாமல் இருந்தது. ஆனால் விவசாயிகள் அவர்களால் முடிந்தவரை முயற்சி செய்தார்கள். சுதந்திரத்திற்கு பின் நமது தேவையை மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தோம். ஆனால் பசுமை புரட்சிக்கு பிறகு நாம் தன்னிறைவடைந்து நமது உபரியை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தோம். மேலும் பல உணவு தானியங்களை பயிரிடுவதற்கு பருவமழையை நம்பியே இருந்தோம். ஆனால் தற்போது அணைகள், கூழாய் கிணறுகள், கால்வாய்கள் மற்றும் பம்பு செட்டுகளை கட்டியுள்ளோம். மேலும் விவசாயிகளிடம் சிறந்த வகையான உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் விதைகள் உள்ளன. அவை நாம் பழைய காலத்தை விளைவித்ததை ஒப்பிடும்போது அதிக உணவை பயிரிட உதவுகிறது. பசுமை புரட்சிக்கு பிறகு பல உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக நாம் இருக்கிறோம். விவசாயத்தின் முக்கியத்துவம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நாட்டின் தேசிய வருமானத்தில் விவசாயத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. இதற்கு ஒரு பெரிய தொழிலாளர் படை மற்றும் மொத்த பணியாளர்களில் 80% பணியாளர்கள் தேவை. மருத்துவத்திற்கான விவசாயம் நொதிகள் பாப்பைனன்சம் பப்பாளி பழத்திலிருந்து பெறப்படுகிறது. இது ஒரு நொதியாக பயன்படுகிறது. பப்பாளி சாகுபடி செய்வதன் மூலம் இந்த பாப்பைனன்சத்தை பயன்படுத்துகிறார்கள். அஜீனத்திற்கு மாற்றாக இந்த பாப்பைனன்சத்தை பயன்படுத்தலாம். விவசாயத்தின் எதிர்மறையான தாக்கம் விவசாயத்துறையில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும். காடழிப்பு விவசாயத்தின் எதிர்மறையான தாக்கம் அதிகரித்துள்ளது. ஏனென்றால் பல காடுகள் தற்போது விவசாய நிலங்களாக மாறப்பட்டுள்ளது. இரண்டாவதாக பாசனத்திற்கு ஆற்று நீரை அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள். எனவே சிறிய ஆறுகள் மற்றும் குளங்கள் வறண்டு இயற்கை வாழ்விடத்திற்கு சீர்குலைக்கிறது. மேலும் மறந்து விடாதீர்கள், விவசாயி சேற்றில் கை வைத்தால் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இந்த சமூகம் நமக்கு பணம் இருந்தால்தான் சோறு கிடைக்கும் என்று சொன்னது. ஆனால் விவசாயி இருந்தால்தான் நமக்கு சோறு கிடைக்கும். இதைத்தான் அன்றே காந்தியடிகள் சொன்னார். விவசாயி